ஒரு காலத்தில் மனிதர்களால் மறக்கப்பட்ட மலைகள் சூழ்ந்த ஒரு ஊரில் ஒரு முனிவர் கடுமையான தவத்தில் மூழ்கி வாழ்ந்து வந்தார். அவர் தவம் செய்தது ஒரு சாதாரண பொருளுக்காக அல்ல, மனிதகுலத்தின் விதியையே மாற்றிவிடக்கூடிய அற்புதமான ஒளி நிறைந்த கல்லுக்காக. இந்த கல் புரோமிதியஸ் மனிதர்களுக்கு தீ கொடுத்ததைப் போல எதை வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. 100 வருட தவத்திற்குப் பின் அவர் மனதில் நினைத்ததை உணர்ந்த சிவபெருமானே அந்த மாயக்கல்லை அவருக்கு வழங்கினார். அந்த கல் முனிவரின் விருப்பம் கேட்டவுடன் தங்கம், செல்வம், அரண்மனை, புகழ், அவருக்கு பிடித்த அனைத்தையும் உருவாக்கித் தந்தது. மனிதர்கள் முனிவரைக் கண்டு வியந்தனர். இவர் மனிதனல்ல, தேவதைகளின் பயன் பெற்றவர் என்றனர். ஆனால் அந்த மந்திரக் கல்லாலும் ஒரு விஷயத்தை மட்டும் வாங்க முடியவில்லை. அது மக்களிடமிருந்து வரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப். அதை உருவாக்க எந்த மந்திர சக்திக்கும் முடியாது. ஏனெனில் அது பொருள் அல்ல, மனிதரின் மனதில் இருந்து வரும் ஒப்புதல் மற்றும் ஆதரவு. அதனால் முனிவர் இன்று வரை சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்த கதைக்கு பார்ட் 2 வேண்டும் என்றால் கீழே காமெண்ட் பண்ணுங்க.